அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏஞ்சல் நம்பரும் அதே போல் ஒரு மிராக்கல் வார்த்தை, அதாவது மிராக்கல் சுவிட்ச் வேர்டும் பார்க்க போகிறோம். இது இரண்டுமே உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது. ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை, அதாவது எந்த ஒரு விருப்பத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நம்பர். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதாவது அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டாலும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல க்ரோத் ஆகணும், நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல ஒரு வருமானம் பெருகணும், இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும். நீங்கள் மனசில் நினைத்த காரியத்தையும் இது நிறைவேற்றி தரும். லட்சக்கணக்கான பேர்கள் பயன்படுத்திய அற்புதமான ஒரு சுவிட்ச் நம்பரையும் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பண பிரச்சனை தான். அதாவது இந்த பணம் நம்மளிடம் ஈஸியாக வந்துட்டால் பாதி பிரச்சனை நமக்கு குறைஞ்சிடும். இந்த பணத்தை நம்மளிடம் ஈஸியாக வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை, அதாவது சுவிட்ச் வேர்டை தான் பார்க்க போகிறோம். சுவிட்ச் போட்டால் எப்படி உடனடியாக லைட் எரியுதோ அதே போல் இது சொன்ன உடனே உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கும். உங்களுக்கு அவசர சூழ்நிலைக்கு பணம் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை யாரிடமாவது பணத்தை கொடுத்துட்டீங்க அந்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னாலும் சரி, இல்லை 24 மணி நேரமும் உங்கள் கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ, காலையில் ஒரு 5 நிமிஷம், மதியம் ஒரு 5 நிமிஷம், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் சொல்லலாம். இல்லை காலையில் ஒரு 51 முறை, மதியம் ஒரு 51 முறை, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 51 முறை இந்த வார்த்தையை அதிகப்படியாக சொல்லிக்கொண்டே இருக்கும்போது பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் பணம் தேவைப்பட்டாலும் இந்த வார்த்தையை தாராளமாக சொல்லி பாருங்கள். மொத்தத்தில் பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அது என்ன அந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்லில் 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 அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருங்க. மிகவும் எளிமையானது தான், அனைவராலையும் சொல்லக்கூடியது தான். என்லில் 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 என்லில். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்பட்டாலும் சரி, மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு சம்பளமாகவோ இல்லை வருமானமாக வரணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அந்த பணத்தை மனசில் நினச்சி கொண்டு இந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னது போல் ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் சொல்லலாம், இல்லை 51 முறை காலையில் மாலையில் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டே வரும்போது பண வரவில் அதிரடி மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணமும் வரும், எதிர்பாராத விதத்திலும் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பணத்தை காந்தம் போல ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை என்லில். இது யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். அதாவது இன்றைக்கி தான் சொல்லணும் அப்படின்னு கணக்கு கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும், அதாவது நீங்கள் நினைத்தது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பென்னு, மார்க்கர், ஸ்கெட்ச் பென்னு, ரெட் கலரில் இருக்கக்கூடிய மார்க்கர், ஸ்கெட்ச் பென்னு இல்லைன்னா பெண்ணாலேயுமே இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க. இப்போ ஸ்க்ரீனில் எப்படி எழுதியிருக்கணும் அதே போல் நீங்கள் எழுதணும். 5617111707 அப்படின்ற இந்த நம்பரை எழுதி என் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். 5617111707 என் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு எழுதினதுக்கப்புறம் பக்கத்தில் 8 அப்படின்ற நம்பரை எழுதி ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இப்படி இதை வரைஞ்சி இந்த பேப்பரை 2ஆக மடிக்காமல் நேராகவே உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. இதே போல் இன்னொரு பேப்பரில் இந்த நம்பரையும் நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையும் எழுதி ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சி அதுக்குள்ளே 8 அப்படின்ற நம்பரை எழுதுங்க. இந்த நம்பரையுமே நீங்கள் ரெட் கலர் பென்னு இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னால் எழுதுங்க. இப்படி எழுதி நீங்கள் இரவு தூங்க போகிறீங்க பாருங்கள், நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய பில்லோ, அதாவது தலையணைக்கு அடியில் இல்லை தலையணைக்குள்ளே உங்கள் தலை வைத்து படுக்கிறீங்க பாருங்கள், அந்த இடத்துல இந்த பேப்பரை வச்சுடுங்க. அதாவது மடக்கலாம் வேண்டாம், நேராகவே வச்சுடுங்க. இந்த ஒரு நம்பரை எழுத போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை முதல்ல சின்ன சின்ன விருப்பத்தை எழுதி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு நிறைவேறினதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த நம்பரை நீங்கள் எழுதி வைக்கும்போது நிச்சயமாக எப்பேற்பட்ட நிறைவேறாத ஒரு பிரார்த்தனையையும் இது நிறைவேற்றி கொடுக்குங்க.
முழுக்க 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 இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அதே போல் உங்களுடைய விருப்பத்தை எழுதி 8 அப்படின்ற நம்பரை நீங்கள் எழுதியிருக்கீங்க பாருங்கள். இந்த 8 அப்படின்ற நம்பர் உங்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி தரும். அதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவில் அதிரடி மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். செய்கிற தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா 4 திசைகளிலும் இருந்தும் ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 8 என்ற நம்பர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய், உங்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி தரும், உங்களுடைய பண தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியது. இந்த பேப்பரும் நீங்கள் தலையணிக்கு அடியில் வச்சுருக்க பேப்பரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் தூக்கிலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறிடுச்சுன்னா அந்த பேப்பரை எடுத்து ஓடுற தண்ணியில் விட்டலாம். இல்லை ஏதாவது விளக்கு இல்லைன்னா மெழுகுவத்தியில் காமிச்சு எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள், அதாவது ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க, வட்டம் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு நடுவில் 8 அப்படின்ற நம்பரை ப்ளூ கலர் பென்னு இல்லைன்னா க்ரீன் இல்லைன்னா ரெட் கலர் பென்னால் எழுதி அதையுமே உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக நல்ல ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல க்ரோத் ஆகும். இதையுமே உங்கள் தலையணிக்கு அடியிலுமே நீங்கள் வச்சுக்கலாம். இது கசங்கிட்டாலோ இல்லை கிழிஞ்சிட்டாலோ நீங்கள் இதை எரித்து சாம்பலை வெளியில் ஊதி விட்டலாம். இல்லை ஓடுற தண்ணியில் இல்லை ஏதாவது மரத்துக்கடியில் போட்டுட்டு திருப்பியும் இந்த 8 நம்பரை எழுதி உங்களுடைய பர்ஸ்லேயும் உங்கள் பில்லோ கடியிலும் வைக்கும்போது நல்ல ஒரு பணவரவு உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த 8 அப்படின்றது தெய்வீக எண் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தெய்வீக ஆற்றலை நமக்கு கிரகிக்கக்கூடிய தன்மை இந்த 8க்கு உண்டு. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்மிடமும் நம் வீடு முழுவதும் பரவக்கூடிய அமைப்பை இந்த 8 ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மறக்காமல் இன்றைக்கி சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி, மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக எழுதி வைக்கலாம். அதே போல் அந்த என்லீல் அப்படின்ற அந்த வார்த்தையுமே நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னால் எழுதி அதற்கு கீழே 8 அப்படின்ற நம்பரை எழுதி ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சி இதையுமே உங்களுடைய பில்லோ கடியிலுமே வச்சுக்கலாம், உங்களுடைய பர்ஸ்லையும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது நல்ல ஒரு பணவரவும் நல்ல ஒரு சக்ஸஸும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கும். எதிர்பாராத விதமாக பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இதை முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.